ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காணொளி மூலமாக இந்த வேதபாட கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த சத்திய மார்க்க சர்வ வல்லவர் சபையிலிருந்து இந்த வேதபாட கூட்டத்தை நடத்த ஆண்டவராகிய இயேசு நமக்கு இந்த நாளிலே கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் கூட இருந்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்த கூட்டத்தை நடத்த தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் நாம் நன்றி சொல்லி முதலாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு சமத்தில் வருகிற தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிற இந்த வேத பாட கூட்டத்துக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய தியானத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் எங்களுக்கு வசனத்தை நினைப்பூட்டும்படியாய், ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்து காக்கும்படியாய், உங்களுடைய வசனத்தை நாங்கள் நேர்த்தியாய் ஆராய்ந்து ஆண்டவரே அதன்படி அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கத்தக்க பிரயோஜனம் உண்டாகும்படி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். நீர் விசேஷ ஞானத்தினால் நிறுத்தலுங்க. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பிரயோஜனம் உண்டாக ஆண்டவரை பேசும்படியாய் நீர் உதவி செய்யுங்க. உங்களுடைய நாமம் மகிமை அடையட்டும் தகப்பனே. அப்பா, வேத வசனத்தின் வெளிச்சங்களை எங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனக்கண்களை திறந்துடுங்க. உங்களுடைய நாமம் மகிமை அடையட்டும். நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் உங்களுக்கு நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்க வேண்டிய வேத பாட கூட்டமானது மனிதனுடைய வீழ்ச்சியும் அவர்கள் எப்படி அக்கிரமம் மீறுதல் பாவம் செய்தார்கள் என்ற காரியத்தை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆகையினாலே கவனமாய், ஒருவேளை இந்த காரியங்களை நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட எப்படி பிசாசானவன் ஆதாமையும் ஏவாளையும் எப்படி பாவம் செய்த வைத்தான் என்ற ஒரு பெரிய காரியத்தை இந்த கூட்டத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆகையினாலே நமக்கு தெரிந்த விஷயம்தானே என்று சொல்லி நீங்கள் இருந்துவிட வேண்டாம். ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் இதை நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் நமக்குள் எப்படி பாவம் வந்தது, இந்த பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை அடைய முடியும் என்ற காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆகையினாலே இந்த நாளிலே இந்த வேதபாட கூட்டத்துக்கு ஆதாரமாக நாம் வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நாம் வாசிப்போம். ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. 6ஆம் வசனம் வரை வாசிங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியின் ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் மனிதனை படைத்து 2ஆம் அதிகாரத்திலே ஒரு 3 கட்டளைகளை கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:16. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் கட்டளையிட்ட 3 காரியங்கள். எல்லா விருட்சங்களின் கனியை நீங்கள் புசிக்கலாம்,
தோட்டத்தின் நடுவில் இருக்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், அப்படி புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த கட்டளையை கொடுத்தார். இப்பொழுது ஏவாள் சிக்ஷிக்கப்படவில்லை. இந்த கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுது ஆதாம் மாத்திரமே ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். அதற்கு ஆதாரமாக அந்த 3ஆம் வசனம் 1-2 நாம் வாசிப்போம். அவர்கள் எப்படி அந்த கட்டளையை மீறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-2. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. என்ன சொன்னால், இப்பொழுது ஏவாளை பார்த்து பிசாசு பேசுகிறான். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி ஒரு பெரிய சந்தேகத்தை ஏவாளுக்கு ஏற்படுத்துகிறான். அதை ஏற்படுத்தியவுடன் அவள் அந்த வார்த்தையை கேட்டு குழம்பி போய் மனதிலே குழப்பம், சந்தேகம் இவைகளாம் வந்தபடியினால் அவள் வசனத்தை குறைத்து கூட்டி பேசிவிடுகிறாள். அதை நாம் வாசிப்போம் 3ஆம் வசனத்திலே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் தெரியும். அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று சொல்லி வசனத்தை குறைத்து கூட்டுகிறாள். அதில் சகலங்கிற வார்த்தையை குறைத்து விட்டால் அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொல்லி தன் வாயிலிருந்து வார்த்தையை கூட்டி பேசுகிறாள். ஆகையினாலே தன் நாவினாலே பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 3:4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஏற்கனவே பிசாசு கேட்ட கேள்விக்கு ஸ்திரீ பதில் சொல்லுகிறாள். இப்பொழுது சாத்தான் இந்த கேள்வியை ஸ்திரீயை பார்த்து கேட்கிறாள். மறுபடியும் அதை வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று சொன்னது. அப்போ இந்த வசனத்தை புரட்டுகிறான். வசனத்திலே பொய் சொல்லுகிறான். அதில் என்ன பொய் சொல்கிறான்? நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் எப்படி ஆவீர்கள்? தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று சொல்லி பொய் சொல்கிறான். அதில் ஸ்திரீ என்ன சொல்கிறாள்? அந்த வசனத்தை வாசிப்போம். 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்து அவனும் புசித்தான், புருஷனும் புசிக்கிறான். ஆகையினாலே தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை பறித்து புசித்து இருவரும் புசித்ததினால் அவர்கள் அக்கிரமமான காரியத்தை, கரமத்தை மீறி அக்கிரமத்தை செய்துவிட்டார்கள். ஆகையினாலே அவருடைய ஆத்துமாவிலே அக்கிரமம்,
அவருடைய நாவிலே மீறுதல், அவருடைய சரீரத்திலே அந்த பழத்தை இச்சித்து புசித்து அக்கிரமம் மீறுதல் பாவத்தை செய்ததன் விளைவாக அவர்களுக்குள் அக்கிரமம் மீறுதல் பாவம் என்கிற குற்றம் அவர்களுக்குள் ஏற்பட்டது. ஆகையினால் வேத வசனத்தின்படி அக்கிரமம் மீறுதல் பாவத்தை அவர்கள் செய்துவிட்டபடியால், அவர்கள் மேல் குற்றம் சுமந்து விட்டபடியால், அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று காணும்படியான ஒரு காரியத்தை அங்கே தேவன் செய்தார். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஒரு சந்தேகம் இருக்கும் பிரதர். என்னென்னா, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் சாகிற மாதிரி தெரியலைங்களே அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் ஆத்துமாவிலே மரித்து விட்டார்கள், அவர்கள் ஆவியிலே மரித்து விட்டார்கள். அவருடைய சரீரம் 930 ஆண்டுகளுக்கு பின்பு ஆதாம் மரித்து அடக்கம் செய்யப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால் அவருடைய ஆத்துமாவிலே இருக்கிற அந்த வெளிச்சம், அந்த ஒளி அணைக்கப்பட்டு விட்டது. அவருடைய ஆவியிலே இருக்கிற அந்த ஒளியும் அணைக்கப்பட்டு விட்டதனால் அவர்களுக்குள் ஆத்துமாவிலும் ஆவியிலும் இருள் சூழ்ந்தது. ஆகையினாலே தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இன்னொரு சந்தேகம் இருக்கும் பிரதர். இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவங்க ஏற்கனவே கண்ணு தெரியாமல் இருந்தாங்களா? கண்ணு தெரியாமல் தானே பழத்தை பறித்து புசித்தாங்க. ஒரு நிமிஷம், நல்ல தெளிவாக பாருங்கள். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் நிர்வாணிகளா இல்லையா தெரியுமா? அப்போ அவங்க நிர்வாணிகளாக இருந்தும் அவருடைய நிர்வாணம் அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. காரணம் என்னன்னா, அவர்கள் மேல் தேவன் ஒளியின் வஸ்திரத்தை தரிசித்தபடியினால் அவருடைய நிர்வாணத்தை அவர்கள் கண்கள் பார்க்க முடியவில்லை. அவருடைய சரீர பிரகாரமாக கண்கள் திறந்திருந்தது. ஆனால் தேவன் தன்னுடைய ஒளியின் வஸ்திரத்தை அவர்களுக்கு தரித்திருந்ததினால் அவர்கள் நிர்வாணம் காணப்படாமல் அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். புரியுதா? புரியுது. ஆகையினாலே அந்த ஒளியின் வஸ்திரத்தால் மூடியிருந்ததுனால தான் நிர்வாணம் என்று தெரியல. ஆனால் கண்கள் அவர்கள் புசித்தவுடன், அந்த வசனத்தை வாசிங்க 3, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிற வசனத்தை. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பழத்தை புசித்தவுடன் அப்பொழுது அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்போ எந்த கண்கள் திறந்திருக்கும்? ஏற்கனவே கண்கள் திறந்திருந்தபடினால தான், சரீர பிரகாரமான கண்கள் திறந்திருந்தபடினால தான் அந்த கனியை பார்த்து பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொல்லி கண்டு அதை என்ன ஸ்பரித்து தானும் புசித்து தன்னுடைய ஆதாமுக்கும் கொடுத்து இருவரும் என்ன செய்தார்கள்? பாவம் செய்து விட்டதனால்தான் உடனே அந்த ஒளியின் வஸ்திரம் விலகி போய்விட்டதனால் அவருடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவர்கள் கண்கள் இருந்தது, அது சரீர பிரகாரமான கண்கள். ஒளியின் வஸ்திரம் மூடி இருந்ததுனால அவர்கள் நிர்வாணத்தை அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அந்த ஒளியின் வஸ்திரம் பாவம் செய்தவுடன் விலகிவிட்டபடியால் தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டு அவர்கள் ஓடி மரத்தினடியில் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்லை பிரதர். ஆதாம் ஏவாளுடைய அக்கிரமம், மீறுதல், பாவம் இவைகள் குற்றங்களாய் மாறினதை நாம் இப்பொழுது தியானித்தோம். அவர்களை எப்படி பாவத்துக்கு உள்ளாக்கினான் என்ற காரியத்தை குறித்து, அந்த ஆதாம் செய்த பாவம், அதற்கு பின்பு தலைமுறையாக அந்த ஜென்ம பாவம் நம்மை தொடர்ந்து
பிடிக்கிறது என்ற ஒரு காரியத்தின் தெளிவை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆகையினாலே ஆதாம் ஏவாள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய வார்த்தையை நாவினாலே தன்னுடைய வார்த்தையை கூற்றா குறைக்கிறா. இப்படி தன்னுடைய நாவின் மாறுபாடு எலும்பை என்ன செய்யும்? உலர பண்ணும். அந்த எலும்பு சம்பந்தமாய் ஒரு வசனத்தை வாசிப்போமா? நாவின் மாறுபாடு எலும்பை உலர பண்ணும். ஆகையில நாவினாலே அவர் பாவம் செய்தபடியால் பிசாசு மிக தந்திரமாக அவருடைய எலும்பை ஏவாளுடைய எலும்பை உலர்ந்த எலும்புகளாய் மாற்றிவிட்டான். அப்படி அவள் நாவினால் பாவம் செய்து விட்டாள். ஆனால் ஆதாம் என்ன செய்யவில்லை? நாவினால் பாவம் செய்யாமல் இருந்ததை கண்டு அவன் என்ன செய்தான்? ஆதாமை எப்படி வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அந்த 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்பதைக் கண்டு ஒளிந்து கொண்டான். அதற்கு தேவன் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அந்த வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஒரு பர்சனாலிட்டி, ஆவி ஆத்மா சரீரம் உள்ள ஒருவனை குறித்து தேவன் கேள்வி கேட்கிறார். அதற்கு ஆதாம் அதற்குரிய பதிலை சொல்லாமல் வாசிப்போம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அதற்கு அவன் என்ன சொல்கிறான்? அந்த நிர்வாணிகிற வார்த்தைக்கு பதிலே சொல்லாமல் தன்னுடைய நாவினால் மாறுபாடான விஷயத்தை, அந்த ஸ்திரீ எனக்கு அந்த பழத்தை கொடுத்தால் நான் புசித்தேன் என்று அந்த தேவன் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்லாமல் அவன் ஸ்திரீயை குறித்து தன்னுடைய நாவினால் மாறுபாடான வார்த்தைகளை சொல்லி, அவன் நாவினால் மாறுபாடான வார்த்தைகளை சொன்னது நிமித்தம் அவனுடைய எலும்புகளும் நொறுக்கப்பட்டு விட்டது, உலர வைக்கப்பட்டு விட்டது. ஆகையினாலே இதிலிருந்துதான் சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் அவர்கள் இருவருடைய எலும்பை உலர பண்ணி எலும்பை முறித்து பாவம் சாபம் என்ற காரியங்களை கொண்டு வந்து அவர்கள் இருவரையும் தேவன் என்ன செய்தார்? தோட்டத்தை விட்டு துரத்தினார் என்று கீழே உள்ள வசனத்திலே நாம் படித்திருக்கிறோம். ஆகையினாலே இப்படி துரத்தப்பட்ட ஆதாம் ஏவாளை எப்படி அவர்கள் பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்ற காரியத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏனென்றால் உலர்ந்த எலும்புகளில் பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது. அந்த எலும்புகள் குணமடைந்தால்தான் ஆண்டவருடைய வருகையிலே நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்து நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வருகையுடைய சத்தம் கேட்டு, எக்காலத்தின் சத்தம் கேட்டு நம்முடைய எலும்புகள் பரிசுத்தமாக இருந்தால்தான் நாம் உயிரோடு எழுந்திருக்க முடியும். ஆகையினாலே அந்த முறிக்கப்பட்ட எலும்புகள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய எலும்புகளும் அப்படி தான் இருந்தது. புதிய ஏற்பாட்டு சபையின் எலும்புகளும் விசுவாசுடைய எலும்புகளிலும் இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆதாமின் சந்ததி வழியாக வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்ட நிமித்தமாக அவர்களும் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த நிமித்தம் அவர்களுடைய எலும்புகளும் என்ன செய்யப்பட்டது? உடைக்கப்பட்டது. அவர்களுடைய வாயின் வார்த்தைகளும் மாறுபாடாய் காணப்பட்டபடியால் அவர்களுக்குள்
இருந்த எலும்பு முறிக்கப்பட்டது, அவருடைய ஆவி முறிக்கப்பட்டது, எலும்பு உலர்ந்து போயிற்று. 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 37:4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தீர்க்கதரிசி எசேக்கியேலை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். அவன் தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைத்த பொழுது அந்த எலும்புகள்லாம் என்னவாம், பெரிய சேனைகளாய் காலூண்டி நின்றது என்று சொல்லி நம்ம எசேக்கியேலை வாசிக்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். எசேக்கியேல் 37:9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆவியை அவன் ஊதுறான். அவன் ஊதுகிற போது அவர்கள் ஜீவ சுவாசத்தை பெற்று அவர்கள் உயிரடைந்து காலூன்றி நின்றார்கள் என்று வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆகையினால் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் பாவம் செய்யும்படி சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அவருடைய எலும்புகளை உலர பண்ணது நிமித்தம், அவருடைய நாவுகளிலே மாறுபாடு காணப்பட்டது நிமித்தம் அவர்கள் அக்கிரமம் மீறுதல் பாவத்தை செய்து குற்றவாளிகளால் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த முறிந்த எலும்புகளை குறித்து, உலர்ந்த எலும்புகளை குறித்து ஒரு சில வசன பகுதிகளை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 17:21. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். முறிந்த ஆவி எலும்புகளை என்ன செய்தான்? உலர பண்ணுது. எந்த ஆவி முறிந்தது? ஏவாள் தன் ஆவினாலே மாறுபாடான காரியங்களை பேசினால் அவளுடைய ஆவி முறிக்கப்பட்டது. ஆதாம் தான் நிர்வாணி என்று சொல்லி உனக்கு அறிவித்தவன் யார் என்று தேவன் கேட்ட பொழுது அவன் அதற்குரிய பதிலை சொல்லாமல் ஸ்திரீ என்னை வஞ்சித்தாள் என்று சொல்லி நாவிலே அவனுக்கும் மாறுபாடு காணப்பட்டபடியால் இருவருடைய எலும்புகளும் முறிக்கப்பட்டு என்னவாயிட்டான்? பாவம், சாபம் இவைகள் எலும்புகளுக்குள் வந்தபடியால் எலும்புகளிலே வியாதி, எலும்புகளிலே பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கும் நமக்கு காணப்படுகிறபடியால் அந்த ஆதாம் ஏவாள் செய்த அந்த அக்கிரமம், மீறுதல், நாவின் மாறுபாடு, எலும்புகளை உலரப் பண்ணுகிற இந்த காரியங்கள் எல்லாம் இருந்தபடியால் தான் இந்த நாளிலே நாம் பாவமும் சாபமும் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். வாசிப்போம் ஒரு வசனம். யோபுக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 20:11ஆம் வசனம். யோபு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். அவன் எலும்புகள் வாழ வயதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். அப்போ என்ன? அவன் எலும்புகளில் வாழ வயதின் பாவங்கள் நிறைந்திருக்கிறது. முறிந்த எலும்புகளை குறித்து வேறொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 51:8 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள். தேவன்
தாவீது செய்த பாவத்தின் பத்சேபாளிடம் செய்த பாவத்திற்காக அவனுடைய எலும்புகள் என்ன செய்யப்பட்டதாம்? நொறுக்கப்பட்டது. சரி, சங்கீதம் 38:3 வாசிப்போம். சங்கீதம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமில்லை, என் எலும்புகளில் சபிக்கமில்லை. ஆகையினாலே நமக்கு எலும்புகளிலே சாபமும் பாவமும் இருக்கிறபடியால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக நமக்காக அவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே வந்து மனுக்குலத்தின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 109:18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 109:18. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். சாபத்தை அவன் தண்ணீராக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பாயும். தண்ணீரைப் போலவும் எண்ணெயைப் போலவும் பாயும். அதனால் பாவத்தை அவன் அங்கியாய் உடுத்தி கொண்டான் என்று வேத வசனம் சொல்கிறது. யாத்திராகமம் 12:46 வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம். அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும், அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது, அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்புறம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. ஆட்டுக்குட்டி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறபடியால் அந்த ஆட்டுக்குட்டியின் எலும்பு முறிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் மரிப்பதற்கு முன்பு அவருடைய கால்களுடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அவர் சிலுவையில் தொங்கின பொழுது பக்கத்தில் இருந்த 2 நபர்களுடைய கால்களும் முறிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் மரித்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருகில் வருகின்ற பொழுது அவருடைய கால்கள் எலும்புகள் முறிக்கப்படுவதற்கு முன்பு மரித்து போய்விட்டார் என்று அறிந்து கொண்டார்கள். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 19:33. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. இயேசுவினிடத்துக்கு அவர்கள் பூச்சவர்கள் வருகின்ற பொழுது அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஏன்னா அதற்கு முன்னாடியே அவர் என்ன செய்தார்? மரித்து போய்விட்டார். ஆகையினால் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த வேதபாட குற்றத்தின்படி இந்த நாட்களிலே ஆதாம் ஏவாள் செஞ்ச அக்கிரமம் மீறுதல் பாவத்தின் விளைவாக அவருடைய நாவின் மாறுபாடுக்கும் அவர்கள் எலும்புகளிலே பாவம் சாபம் தங்கினதற்கும் அதை போக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் என்ன செய்தார்? எல்லா மனுக்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் தொங்கின பொழுது அவருடைய விலா எலும்புகளிலே ஈட்டியால் குத்தினார்கள். அந்த விலா எலும்பிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. இந்த இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளுடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாற்றப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியாக மாற்றப்பட்டார்கள். அன்று முதல் ஆதாம் செய்த பாவத்தின் விளைவாக ஏவாள் பாவம் செய்தால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மரித்து இரத்தத்தையும் தண்ணீரையும் கடைசி சொட்டு தண்ணீரையும் சிந்தினது நிமித்தமாக 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துக்கு நாம் ஏவாளாக
மனைவியாகிய மணவாட்டியாக நாம் மாற்றப்பட்டு அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஏனென்றால் எலும்புகளுக்குள் என்ன இருக்கிறது? இரத்தம் இருக்கிறது. ஆகையினாலே உலர்ந்த எலும்புகளுக்குள் அந்த பாவமும் சாபமும் இரத்தத்தில் கலந்து விட்டபடியால் அதன் வழியாக வந்த எல்லா மனுக்குலத்தின் தாய் தாப்பன்மார்கள் குழந்தை பெறுகின்ற பொழுது அந்த இரத்தம் கலந்து விடுகிறபடியால் எல்லா மனுக்குலமும் இன்றைய வரையிலும் பாவத்திலே கற்பம் தரிக்கப்படுகிறார்கள். ஆகையினால் இந்த பாவம் சாபம் இதை முறிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்து அவருடைய கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் சிந்தப்பட்டு அதை நாம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்று நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்த பொழுது அவர் வருகையிலே பிதாவாகிய தேவன் ஜீவ ஆவியை ஊதுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம் என்ற வேத வசனத்தின்படி அந்த ஜீவ ஆவி ஊதப்பட்டு அவர்கள் எலும்புகளிலே தங்கியிருக்கின்ற எலும்புகள் எழுந்து நிற்கின்ற வேளையிலே ஜீவ ஆவி ஊதப்பட்டு அவர்கள் உயிரடைந்து அவர்களில் தேவனை எதிர்கொண்டு செல்கிறார்கள். ஆகையினாலே நாமும் நம்முடைய பாவம் சாபங்களுக்காக நம்முடைய இரத்தத்திலே என்ன இருக்கிறது? பாவமும் சாபமும் இருக்கிறது. அதை முறிக்கும்படியாதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியிலே நம்முடைய இரத்தத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய இரத்தத்திலே எலும்புகளுக்குள் பாவமும் சாபமும் நிறைந்திருக்கிறபடியால் அதை மாற்ற வேண்டும். எலும்புகளில் ஒரு நல்ல சௌக்கியம் உண்டாக வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்தார். வாசிப்போம் ஒரு வசனத்தை. நீதிமொழிகள் 3:8. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். இந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய எலும்புகளிலே வாழ்கின்ற உலகத்திலே வாழ்ந்து மரிக்கின்ற வேளையிலே ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுடைய வசனத்தினால் பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய இரத்தத்தில் உள்ள எல்லா பாவ கரைகள் சாபங்கள் எல்லாவற்றையும் நாம் கழுவப்பட்டால் அவருடைய வருகையிலே அவரோடு கூட எதிர்கொண்டு போய் 1000 வருஷம் அரசாட்சி செய்வோம். ஆகையால் இந்த வேத பாட கூட்டத்தின்படி கேட்ட இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வந்து ஆதாம் ஏவாளுக்கு ஒளியை வஸ்திரமாக தரிச்சிருந்தாருன்னு சொன்னீங்களே, ஒளியை எப்படி வஸ்திரமாக தரித்திருந்தார்? தேவன் நமது சாயலால் யாரை உண்டாக்குவோம்? மனிதனை உண்டாக்குவோம். தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். ஆகையினாலே ஒளியின் சாயலை தரித்தபடி தான் தனது சாயலை ஆதாமை சிருஷ்டித்தபடியால் தான் அவனுக்கும் ஒளியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, ஏவாளுக்கும் ஒளியின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் விலகின பொழுது தங்களுடைய நிர்வாணத்தை அவர்கள் ஆத்தும கண்களால் திறக்கப்பட்டு பார்த்தார்கள். சரியா? சரிங்க பிரதர். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? இல்லை பிரதர், எல்லா சந்தேகமும் சரி சரி, நாம் ஜெபிப்போமா? கிருபையும் சத்தியமும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த வேதபாட கூட்டத்தை இந்த காணொளி மூலமாக பார்க்கின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இரத்தத்திலே பாவமில்லாத ஒரு இரத்தம் உண்டாக இயேசுவின் இரத்தத்தோடு தன்னுடைய இரத்தம் கலக்க பாவமில்லாமல் அவர்கள் ஜீவிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வருகையில் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரும் வேத வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவர்களாக
அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொண்டு அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இதை கொண்டு அனுதினமும் எத்தனை முறை வேண்டுமானாலும் கல்வாரி இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்படி நாம் வாழ்கின்ற வேளையிலே நம்முடைய எலும்புகள் அவருடைய வருகையிலே உயிரடைந்து ஜீவ சுவாசத்தை பெற்று அவரோடு கூட நித்திய ஜீவனை பெற்று வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை நாம் பெறலாம். ஆகையினால கர்த்தர் இந்த வேதபாட கூட்டத்தை நடத்தினபடியால் அவருக்கு மறுபடியுமாய் நன்றி பலிகளை ஏறெடுத்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.